இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் இந்த பிரேயர் செஷன்ல தேவன் அவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கும் நம்ம ஜெபிக்கிறதற்கும் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய அளவற்ற கிருபையினால இரக்கத்தினால நம்ம இத்தனை தூரம் இவ்வளவு தூரம் ஆழமான சத்தியங்கள் எல்லாம் நம்ம அறிந்து கொள்ளும்படிக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயம் மறுரூபமாகும்படியாய், நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய நினைவுகளும் மறுரூபமாகும்படியா எத்தனையோ காரியங்களை நம்ம கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த நாள்ல கூட அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை தான் நம்ம கேட்க போகிறோம். இது ரொம்ப சாதாரணமா நம்ம கேட்டோம்னா ஆஹ் இது இது தெரிஞ்சது தானே அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த காரியத்தை கூட நம்ம ஆழமாய் நம்ம தியானிக்க போகிறோம். நிச்சயமாய் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகளை நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியம் என்ன? த மெசேஜ் ஆஃப் த கிராஸ், சிலுவையை பற்றிய உபதேசம். 1 கொரிந்தியர் 1:18 நம்ம பார்க்கிறோம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அதுதான் பவர் ஆஃப் காடா இருக்கா சிலுவையை பற்றிய உபதேசம், மெசேஜ் ஆஃப் த கிராஸ். ஒருவேளை அத அதை கேட்டு அதுல உணர்வடையாமல் இருக்கிறவங்களுக்கு அது பைத்தியமான ஒரு மெசேஜா அது இருக்குது. ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு அதுதான் எப்படி இருக்குதான்? பவர் ஆஃப் காடா இருக்குதான். தேவ வல்லமை நம் வாழ்க்கையில வெளிப்படக்கூடிய காரியமாய் சிலுவையை பற்றிய உபதேசம் இருக்குது. அப்போ எங்கெல்லாம் சிலுவையை நம்ம ப்ரீச் பண்றோமோ, அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ நம்ம பிரசங்கிக்கிறோமோ, அங்கெல்லாம் பரலோகத்துல இருந்து ஒரு பவர் ரிலீஸ் ஆகுறத நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். அப்போ அந்த அந்த பவர் நம்ம ரிலீஸ், அந்த பவரை நம்ம நம்ம வாங்கும் போதுதான், அதை ரிசீவ் பண்ணும் போதுதான் நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு காலகட்டத்துல நம்ம சிலுவை சிலுவை அப்படின்னாலே நமக்கு ரொம்ப சாதாரணமா எல்லா இடத்துலயும் பார்க்கிறோம். சர்ச்சஸ்ல பாக்குறோம். நிறைய பேர் சர்ச்ல ஒரு கிராஸ்க்கு முன்னாடி நின்று ஜோம் பண்றத பார்க்கிறோம். சிலர் கழுத்துல நம்ம கிராஸ் போடுறோம். சிலர் அதை வர்ஷிப்புக்காக ஒரு அத அந்த சிலுவையை மாத்திரம் அங்க வச்சு அதுக்கு முன்னாடி நின்று நம்ம வர்ஷிப் பண்றத நம்ம பார்க்கிறோம். சிலர் என்ன செய்யறாங்க, அது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரா அதை நினைச்சிட்டு படுக்கிற இடங்கள்ல எல்லாம் கிராஸ மாட்டி வச்சுட்டு வேற எந்த ஈவலும் அப்பதான் வராதுன்னு சொல்லி மாட்டி வைக்கிற அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ காரியங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சிலுவையை பற்றி இருந்தா கூட 1 கொரிந்தியர் 1:23 நம்ம பார்க்கிறோம், அது யூதருக்கு இடரலா இருக்குதான், கிரேக்கருக்கு பைத்தியமா இருக்குதான். அப்போ அந்த கிராஸ் பைத்தியமா, சிலருக்கு அந்த கிராஸ் எப்படி இருக்கு? பைத்தியமா இருக்கு. சிலருக்கு அது இடரலா இருக்கு. ஆனா சிலருக்கு அது எப்படி இருக்கு? தேவ பலனா, தேவ ஞானமா இருக்கு. 1 கொரிந்தியர் 1:23-24. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து ஒரு சிலருக்கு தான் எப்படி இருக்கிறார்? தேவ பலனாய் தேவ ஞானமாய் இருக்கிறாராம். அப்போ அந்த சிலுவையில தான் கிறிஸ்து முழுவதுமாய் சாத்தானுடைய ராஜ்யத்தை அவர் அழித்து நம்ம மேல இருந்த அந்த பாவத்தினுடைய அந்த ஆளுகைய அவர் முற்றிலுமாய் உடைத்தெறிந்ததை நம்ம பார்க்கிறோம். அதுதான் தேவ ஞானமா இருக்குது. எந்த மனிதனோ எந்த ஒரு பிசாசோ இப்படி ஒரு ரட்சிப்பை இதற்கு முன்னாடி எங்கேயுமே என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஒருவேளை சாத்தான் அதை அறிஞ்சிருந்தான் அப்படின்னா,
இப்படி சிலுவையில அவர் மரணம் அடைகிறது நிமித்தம் இவ்வளவு பெரிய ரட்சிப்பு மனுக்குலத்துக்கு வரும்னு அறிஞ்சிருந்தான்னா நிச்சயமா அவரை சிலுவைக்கு நேராய் அவன் கொண்டு சென்றிருக்க மாட்டான். அதுதான் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. அப்போ இப்பிரபஞ்சத்து பிரபுக்கள் அப்படின்னா லிட்ரலா அது ஏதோ ரோமன் கவர்மெண்டோ ஏரோது ராஜாவோ அந்த மாதிரி அவங்க ரிலீஜியஸ் லீடர்ஸோ சொல்லப்படல. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்து அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகள், இது எல்லாம் அந்த பிரபுக்கள், இப்பிரபஞ்சத்து பிரபுக்கள். அவங்க என்ன செய்யல, கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சிட்டோன்னா அதோட முடிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் மனுக்குலத்துக்கு மீட்பு இல்ல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருந்தது. ஒருவேளை அந்த மீட்பின் திட்டம் அந்த சாத்தானுக்கு தெரிந்திருந்தால் அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், கிறிஸ்துவை சிலுவைக்கு நேரா அவன் கொண்டு சென்றிருக்க மாட்டான். இன்றைக்கு அந்த மெசேஜை குறிச்சுதான் நம்ம தியானிக்க போகிறோம். அது பைத்தியமான ஒரு மெசேஜ் கிடையாது. அதுக்குள்ளதான் ஒரு பயங்கரமான பவரும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஞானமும் அந்த சிலுவைக்குள்ளதான் அடங்கி இருக்குது. அப்போ இன்றைக்கு இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் உங்க இருதயத்துல அது நிரம்பி இருக்கணும், அது பேசப்படணும். ஒவ்வொரு நாளும் சிலுவை பற்றிய உபதேசம் நம்ம இருதயத்துல அது பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய ஒரு செய்தியா இருக்குது. சரி, இப்போ அந்த சிலுவையை பற்றிய உபதேசம், அங்க சிலுவையில நமக்கு கிறிஸ்து என்னெல்லாம் அங்க நடந்திருக்குங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி அவர் சிலுவையில என்ன காரியங்கள் எல்லாம் அனுபவித்தார் அத நம்ம தியானிக்கும் போதுதான் இவ்வளோ பெரிய நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். ஆனா இன்னும் அந்த வசனத்துக்குள்ள நம்ம போக 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 இவ்வளோ பெரிய விலைக்கரையும் கொடுத்திருக்கிறாரே என் கிறிஸ்து அப்படிங்கிறத நம்ம தெரியும் போதுதான் அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் நம்ம இருதயத்துல என்றைக்கும் நிரம்பி இருக்கும். முதல்ல அவர் சிலுவையில அனுபவித்த வேதனைகளை நம்ம தியானிக்க போகிறோம். மார்க்கு 15வது அதிகாரம் 20வது வசனம். மார்க்கு 15:20. அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். The message of the cross, சிலுவையை பற்றிய உபதேசம் அப்படின்னாலே மெசேஜ் ஆஃப் பெயின், வலி நிறைந்ததும் வேதனை நிறைந்ததும் மரணத்தை கொண்டு வரக்கூடியதுமா இருந்தது. அப்போ அங்க முதல்ல என்ன செய்யறாங்க, அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருடைய சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். 24வது வசனம். அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக் கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. இப்போ நம்ம எல்லாரும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சில பலவீனங்கள் வந்திருக்கும். இன்றைக்கு மதர்ஸா இருக்கிற நம்ம எல்லாருக்குமே குழந்தை பிறப்பு ஒரு பெயினை கொடுத்திருக்கோம். சிலருக்கு கிட்னி ஸ்டோன் ஒரு பெயினை கொடுத்திருக்கோம். சிலருக்கு பல்வலி ஒரு விதமான வலியை கொடுத்திருக்கோம். சிலருக்கு வயிற்றுல வலி, தலைவலி, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வலியை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட வலிகளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்போம். ஒரு நிமிஷம். ஆனா கிறிஸ்து சிலுவையில் அனுபவித்த அந்த வலி, அந்த பெயின், அந்த சஃபரிங் நம்ம இதுவரைக்கும் அனுபவித்த எந்த வலிகளை காட்டிலும் 10,000 மடங்கு அது பெரிதான வலியாம். அத மாதிரி யாருமே அந்த வலியை சுமந்திருக்க முடியாதான். அப்படிப்பட்ட அந்த பெயினை தான் அவர் நமக்காக தன்னுடைய சரீரத்துல அந்த வலியை அவர் சுமந்தாராம். இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி அங்க பின்னாட்கள்ல என்ன நடக்க போகுதுங்கிறத அவர் ப்ராஃபட்டிக்கலா
சில காரியங்களை ஏசாயா 53 சொல்றாரு. ஏசாயா 52:14 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வேதனை எப்படி இருந்தது அப்படின்னு. ஏசாயா 52:14 மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும், மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அவருடைய முக பார்வை, அவருடைய ரூபம், அது எல்லாம் எப்படி இருந்துதா? அந்த கேடு அடைஞ்சிருச்சு. அவரை பார்க்கவே முடியல. உழுத நிலம் போல அவருடைய சரீரமும் அவருடைய முகமும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் அவர் போன வலியின் வேதனைகளா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்க ஏசாயா 53:1-5 வரைக்கும் நம்ம பார்க்கிற ஒரு காரியம், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அங்க அதுல சொல்லிட்டு, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஒருவேளை இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவக்கு அரைஞ்ச இடத்துல நம்ம நின்னுட்டு இருந்தோம் அப்படின்னா, அவரை பார்க்கும்போது நம்ம விரும்புற ரூபத்துல அவர் இல்லையாம். அவர் 10,000ங்களில் சிறந்தவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. அவர் 1000 பேரிலும் சிறந்தவர். ஆனா அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நம்ம அவரை பார்க்கும்போது சிலுவையில விரும்பத்தக்க ரூபம் இல்ல, அழகில்லையா, சௌந்தரியம் இல்லையா. நமக்காக அவருடைய அழகையும் சௌந்தரியத்தையும் அவருடைய ரூபத்தையும் அவர் சிலுவையில அங்க தொலைத்ததை நம்ம பார்க்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவராய் பாடு அனுபவித்தரார் அவர் இருந்ததை பார்க்கிறோம். நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அந்த சிலுவை நான் சொல்லும் போதே அந்த கிறிஸ்துவை உங்களுக்கு முன்னாடி நிறுத்தி நீங்க இந்த மெசேஜ் அப்படியே நீங்க உள்வாங்கும் போது, நம்ம வாழ்க்கையில பல பகுதிகளில் இருக்கக்கூடிய அரண்கள் நிச்சயமா இன்றைக்கு உடையும். அவருடைய ஒவ்வொரு காயமும் நம்முடைய மீறுதல். அவர் நொறுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியம் நம்முடைய அக்கிரமங்கள். மார்க் 14வது அதிகாரத்துல 65வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர் போர்ச்சேவகரால் அங்க அங்க என்ன செய்யறாங்க? அரெஸ்ட் பண்ணி அவரை கொண்டு போறாங்க. மார்க் 14:65. அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும், அவருடைய முகத்தை மூடவும், அவரை குட்டவும், ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். அவரை துப்புறாங்களாம். இந்த உலகத்தை படைத்தவர், அந்த துப்புனவனையே உருவாக்குனவர் அவர்தான். ஆனா அது தெரியாம அவரை துப்புறாங்க. அவருடைய முகத்தை மூடி குட்டி, உன்னை குட்டுனது யாரு? ஞான திருஷ்டியில பார்த்து சொல்லுன்னு சொல்றாங்க. வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். அப்போ இதெல்லாம் அங்க இயேசுவுக்கு நடக்கிற ஒரு காரியம். மெசேஜ் ஆஃப் த கிராஸ்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான், இவ்வளவு தூரம் நமக்காக அவர் அனுபவித்தவைகளை புரிந்து கொண்டாதான் எவ்வளவு தூரம் நம்ம வெற்றிகளை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், அங்க பிலாத்து கிட்ட கொண்டு போறாங்க. மார்க் 15வது அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி, இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அங்க பிலாத்தும் என்ன செஞ்சுட்டான்? சிலுவையில் அறையும்படிக்கு அங்க ஒப்பு கொடுக்கிறான். அங்க அவர் என்ன செய்யறாரா? அவர் அடிக்கப்படுகிறார். மத்தேயு 20 ஏன் இத்தனை வசனங்களை சொல்றேன்னா,
நிச்சயமா இந்த வசனங்களை நீங்க மறுபடியும் நீங்க எழுதி வைச்சு நீங்க இந்த சிலுவையை பற்றி அந்த காரியங்களை நீங்க தியானித்து பாருங்க. மத்தேயு 27:27 இருந்து 35. அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். இது எல்லாத்தையும் நீங்க வாசித்து பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அவரை அடித்தது மாத்திரம் இல்ல, கூர்மையான ஆணிகளால செய்யப்பட்ட ஒரு முள்முடியையும் அவர் தலைமையில சூட்டி அந்த கோலை வச்சு அத சிரசுல அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த வலி எவ்வளவு தூரம் அது உயிர் போகிற ஒரு வலியா இருந்திருக்கும். இதை எல்லாவற்றையும் கிறிஸ்து நமக்காக சகித்ததை நம்ம பார்க்கிறோம். யோவான் 19வது அதிகாரத்திலையும் இதே மாதிரியான சம்பவங்கள் தான் அங்க எழுதப்பட்டிருக்கு. யோவான் 19:2-5. இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே இருந்தார். அங்க பிலாத்து கிட்ட கொண்டு போகும்போது அவரை யூதருடைய ராஜாவே வாழ்க அப்படின்னு சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். இந்த உலகத்தை படைத்தவர், ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ளவர், சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தவர் இன்றைக்கு தான் படைத்த சிருஷ்டியினுடைய கைகளினாலேயே அவர் அடி வாங்குகிறத நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன? அந்த அடியையும் அவர் வாங்கிட்டு அந்த அடித்தவனையும் அவர் நேசித்து அவனுக்காக அவர் மரித்ததை நம்ம பார்க்கிறோம். இதுதான் கிறிஸ்துவினுடைய அன்பு. அது மாத்திரம் இல்ல, மத்தேயு 26:67 வசனம். அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். அங்க அடிக்கிறாங்க, அடுத்து துப்புறாங்க, அடுத்து அவருடைய தாடி மயிர என்ன செஞ்சாங்களாம்? பிடுங்கி எடுத்தாங்களாம். ஏசாயா 50:6. ஏசாயா 50:6. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. எல்லாத்துக்கும் அவர் சப்மிட் பண்றாரு. காரணம் என்ன? அந்த ஒவ்வொரு அடி வாங்கும் போதும் அவருடைய எண்ணத்துல நீங்களும் நானும் தான் உள்ள இருந்திருக்கிறோம். இல்ல, இந்த சந்தோஷத்தை நான் பெற போகிறேன், என் பிள்ளை என்கிட்ட நெருங்கி வரும்படியாய் நான் இதை என்ன செய்யறேன்? சுமக்கிறேன். இன்னைக்கு நம்மளால ஒரு மனிதன் ஒரு வார்த்தைய சொன்னா நமக்கு தாங்க முடியல, நம்ம அதையே யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா நமக்காகவே ஒருவர் எல்லா அவமானத்தையும் சகிச்சிருக்கிறாருன்னா அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பா இருக்கும். அடிக்கிறவர்களுக்கு என் முதுக கொடுத்தேன், தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த முடிய பிடுங்கும் போது எவ்வளவு வலி இருந்திருக்கும். என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லைன்னு துப்புறாங்க. நம்மளெல்லாம் அப்படி தாங்க முடியுமா? நம்ம முகத்துல ஒருத்தர் துப்புனாங்கன்னா எந்த அளவு நம்ம எக்ஸ்ட்ரீம் பெயினுக்குள்ள நம்ம போவோம். ஆனா அதையும் அவர் சகித்திருக்கிறார். யாருக்காக? நமக்காக. அங்க முள்களினால முள்முடிய அங்க சூட்டுறாங்க. மார்க் 15:17 நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் சிலுவை அந்த பாத வழியா அங்க கொல்கதாவுக்கு அவங்க கொண்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு மரணம்? ஏன் இந்த கொடுமையான மரணத்தை கிறிஸ்து தெரிந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது
அவர் காணாமல் போன ஆட்டுக்குட்டிகள் ஆகிய நம்ம மேல அவர் வைத்த அன்பின் நிமித்தமே அவர் இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின், இப்படிப்பட்ட வலி நிறைந்த ஒரு பாதையை அவர் தெரிந்தெடுத்ததை பார்க்கிறோம். ரோமர் 5:8 நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்ம நல்லவங்களா இருந்ததுனால அவர் மரிக்கல, நீதிமானா இருந்ததுனால மரிக்கல. நம்ம பாவின்னு அவருக்கு தெரியும். ஆனா கூட அந்த பாவம் அப்படிங்கிற காரியம் என் பிள்ளைய என்னை விட்டு பிரிக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரே நோக்கத்தோடு அவர் நமக்காக அவர் மரித்ததினாலே நம்ம மேல வைத்த அன்பு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவமானத்துக்கு உமிழ்நீருக்கும் அவர் ஒப்பு கொடுத்தாராம். தாடை மயிர பிடுங்குறவங்களுக்கு ஒப்பு கொடுத்தாராம். அடிக்கிறவங்களுக்கு முதுக கொடுத்தாராம். ஒன்னே ஒண்ணு அவருடைய எண்ணத்துல நம்ம மட்டும்தான் இருந்தோம். இல்ல, இன்றைக்கு முழு மனுக்குலமும் இன்றைக்கு நோடு சேர்க்கப்படுது. உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் நான் சுமந்து தீர்க்கிறேன். அதனால என்ன நடக்கும்? அந்த உறவுக்குள்ள மறுபடியும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அந்த உறவுக்குள்ள என் பிள்ளைகள் வந்து சேருவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தின் நிமித்தம்தான் அவர் அத்தனையையும் அவர் அங்கே சகித்ததை பார்க்கிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலையும் நம்ம பார்க்கிறோம், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு என்னன்னு எப்படி தெரியுது? நமக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அதுதான் அந்த அதை வச்சுதான் நம்ம அன்பையே நம்ம என்ன செய்யறோம்? அறிந்து கொள்ளுகிறோம். சாதாரணமா யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். எதுக்காகவா? தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அவர் என்ன செஞ்சாரா? அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் அவர் பாடுபட்டார். இட் இஸ் a symbol of God's love. அப்போ அந்த அவரை ஒவ்வொரு நாளும் நம்மள என்ன செய்யணும்? அந்த இருதயத்துல இவ்வளோ தூரம் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்தவர்களாய் இந்த பூமியில வாழணும். அங்க கலாத்தியர் 6:14 பவுல் சொல்றாரு, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒருத்தர் தன்னுடைய அனைத்தையும் துறந்து எனக்காக தன்னுடைய சரீரம் பிக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. வலியையும் வேதனையும் அவமானத்தையும் துக்கங்களையும் பாடுகளையும் எனக்காக அனுபவித்தவர் ஒருவர் இருக்கிறார். அதை குறிச்சு மாத்திரம்தான் நான் மேன்மை பாராட்டுவேன். இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. உலகம்னா என்னது? நான் மாம்ச எண்ணங்கள், 5 சென்சஸ் கொடுக்கிற காரியங்கள், இது எல்லாம் எதுல அறையப்பட்டிருக்கு? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கு. இந்த உலகம் என்னைய டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும், நான் அவரை மாத்திரமே நான் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பேன். இதுதான்
பவுலினுடைய வாழ்க்கையா இருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எதெல்லாம் குறிச்சு மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறோம்? நமக்கு இருக்கக்கூடிய பணமோ, புகழோ, அறிவோ, ஞானமோ, இது எதுவும் நமக்கு அது மேன்மை பாராட்டுகிறதுக்கு உண்டான இல்லை. அதெல்லாம் தேவன் கொடுக்கிற ஈவு. நம்ம மேன்மை பாராட்டணும்னா நமக்காக சிலுவையில் பலியான அந்த கிறிஸ்துவையே மேன்மை பாராட்டுவேன் பவுல் சொல்லியிருக்கிறார்னா, நம்ம இருதயமும் எப்போ அந்த இடத்துக்கு வருதோ, இப்போ நம்ம கிறிஸ்துவின் சாயலாய் நம்ம மாறி இருக்கிறோங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், அங்க சிலுவையில அங்க ஒரு டிராஜடி தான், ஒரு பெரிய ஒரு சோகத்தின் விளைவு அங்க நடக்கிறத பார்க்கிறோம். அங்க சிலுவையில தொங்கும் போது அவருடைய வாழ்க்கை, தொலைந்து போனவர்களுக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்தாரு. அங்க சுற்றிலும் அந்த கழுகு, பிணம் தின்ன வருகிற கழுக போல அங்க எனிமீஸ் என்ன செஞ்சுட்டாங்க, சத்துருக்கள் அங்க சூழ்ந்து இருக்கிறத பார்க்கிறோம். அவரை கேலியும் பரியாசமும் பண்றத நம்ம பார்க்கிறோம். அங்க மார்க் 15 நம்ம பார்த்தோம், அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவரை கேலி பண்ணவும், அவரை அவமானமாய் நிந்தையாய் பேசவும் அவர்கள் செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். மார்க் 15:31 அங்க பார்க்கிறோம். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். அவர் சுத்தி 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 அவருக்கு நிந்தனையும் அவமானமும் பரியாசமும் தான் அங்க இருக்குது. இதெல்லாத்தையும் அவர் அனுபவிச்சாரு. காரணம் என்ன? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்படி ஒரு கிறிஸ்து நமக்காக அவர் அவ்வளவு காரியங்களையும் சகித்திருந்தார்னா, நாம் ஒரு சோதனைக்குள்ள போகும்போது நிச்சயம் அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிறதான் இந்த வார்த்தைகளின் மூலம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். எவ்வளவு தூரம் நம்மள ஒருத்தவங்க பரியாசம் பண்றாங்க, என்னவோ நீ பெருசா பேசுனியே, நீ 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 மற்றவங்களெல்லாம் நீ ரட்சித்தியே, உன்னை ரட்சிக்கிறதுக்கு உனக்கு பவர் இல்லையா, உனக்கு திராணி இல்லையா? யார பார்த்து கேக்குறாங்க? சர்வ வல்லமை உள்ள தேவனை பார்த்து கேக்குறாங்க. அவர் நினைச்சிருந்தா ஒரு நொடி பொழுதுல அங்க இருந்த எல்லாரையும் வானத்துல இருந்து அக்கினியை அனுப்பி அங்க அழிச்சிருக்க முடியும். ஆனா அவர் அதுக்காக வரல. அப்படி பேசினவங்களையும் மன்னித்து ரட்சிக்கும்படியாதான் அவர் பூமிக்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய தலையை அவங்க துலுக்குனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கு. அதாவது அவங்க எதை சொல்றாங்க, பாயிண்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னா, லாசருவெல்லாம் உயிரோட எழுப்புனியே, இப்போ உன்னால ஏன் அந்த சிலுவையில இருந்து வர முடியல? இதுதான் அந்த பரிசேயர் சதுசேயர் அந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ்க்கு அவங்க அவங்க கேலி பண்ணின காரியமா இருந்தது. முதல்ல அந்த சிலுவையில அவங்க அந்த நடைபெற்ற அந்த சம்பவங்கள் 2 காரியங்களை அங்க வெளிப்படுத்துறத பார்க்கிறோம். முதல்ல யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல அவங்க என்ன ஆட்டிடியூட் வச்சிருந்தாங்க? கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மேசியாவா தான் வந்தார். அதுதான் பழைய ஏற்பாட்டுல அத்தனை தீர்க்க தரிசனங்களும் கிறிஸ்துவை வெளிப்படுத்திட்டே இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கும்படி வந்தார். அங்க தானியல்ல 9வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அங்க கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், தானியல் 9
26. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல. அங்க மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படிங்கிறது அங்க ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அந்த கிராஸ் சிலுவை அப்படிங்கிறது ஏதோ ஒரு திடீர்னு வந்த திட்டம் இல்லை. அவர் பூமிக்கு வரும்போதே அவர் சிலுவையை சுமக்கணுங்கிறது தான் அவருடைய திட்டமா இருந்துதான் அங்க பூமிக்கு அவர் வந்ததை நம்ம பார்க்கிறோம். அங்க தானியேல்ல அதனாலதான் அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 18வது அதிகாரம் 37வது வசனத்திலையும் அததான் நம்ம பார்க்கிறோம். இயேசு பிரதியுத்தரமாக பிலாத்து கிட்ட சொல்ற, நீ ராஜாவோ அப்படின்னு கேட்கும் போது, நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அங்க வெளிப்படுத்துதல் 13:8 நம்ம பார்க்கிறோம், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. உலக தோற்றம் முதல். அப்போ இது பிளான் எங்க இருக்கு? பிஃபோர் டைம் பிகன், மனுக்குலமே உருவாறதுக்கு முன்னாடியே அங்க உலக தோற்றம் முதலே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் அவர். ஆனா அந்த யூதர்கள் அவரை ரிசீவ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா மாறா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அவரை தள்ளிட்டாங்க. அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 1:11 நம்ம பார்க்கிறோம். அவங்க எப்படி வார்த்தையினால் அவரை ரிஜெக்ட் பண்றாங்க. யோவான் 18 நம்ம பார்க்கிறோம் அவரை எப்படி எல்லாம் அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். யூதர்கள் எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்துவ அங்க ரிஜெக்ட் பண்றாங்க. யோவான் 18:39-40. பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே, ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் இவனை அல்ல, பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான். முதல்ல வார்த்தையினால. அடுத்ததா 19வது அதிகாரம் 5வது 6வது வசனத்துல 15-16 நம்ம பார்க்கிறோம், அவர்கள் இவனை அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியன் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றான். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவருடைய செயல்களினால அங்க என்ன செய்யறாங்க? அவரை தள்ளுனாங்க. அங்க மார்க் 15வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், அவங்களுடைய வார்த்தையினால அவங்க அவரை தள்ளுறதையும், அவருடைய செயலினால அவங்க தள்ளுறதையும் நம்ம மார்க் 15:26 நம்ம பார்க்கிறோம். அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. அங்க பரியாசம் பண்றாங்க. அவங்களுடைய செயல்கள்ல அவரை எப்படி ரிஜெக்ட் பண்றாங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இது எல்லாமே சிலுவையில அவர் நமக்காக அத்தனை சோகங்களையும் வலிகளையும் தாங்கின காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா அங்க ஒரு காரியம், ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்பர் நடக்கு. அவங்க அவ்வளோ தூரம் சிலுவையில அவர் பரியாசம் பண்ணின பிறகு அந்த இருளின் நேரம் ஒஸ்டா அவர் தன்னுடைய வேதனைகளை ஜீசஸ் அனுபவிச்ச நேரம், நம்ம எல்லாருடைய பாவங்களும் அவர் மேல அங்க சுமத்தப்பட்டது, கடத்தப்பட்டது, டிரான்ஸ்பர் ஆயிருச்சு. அந்த சிலுவையில் அந்த டார்க்கஸ்ட் அவர்ஸ், இன்னைக்கு நம்ம செஞ்ச பாவங்கள் கூட மொத்தமா மனுக்குலத்தின் ஏற்கனவே பிறந்திருக்கிற பிறக்க போகிற அத்தனை பேருடைய பாவங்களும் ஒரே நேரத்துல அவர் மேல
அங்க சுமத்தப்பட்டதை பார்க்கிறோம். ஏசாயா 53:6-9. ஐசாயா சாப்டர் 53 வெர்சஸ் 6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். அப்போ நம்ம எல்லாரும் வழி தப்பிதான் போனோம். ஆனா நம் எல்லாருடைய அக்கிரமங்களும், அதான் மெசேஜ் ஆஃப் கிராஸ், எல்லாருடைய அக்கிரமங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மேல அங்கே வந்து விழுந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு பெரிய டிரான்ஸ்பர் அங்க நடக்கிறத பார்க்கிறோம். இதை யார் ஒருவர் அறிந்து கொள்றாங்களோ அவங்கதான் விடுதலையாய், இதுதான் நமக்கு பவர் ஆஃப் காடா இருக்கு, விஸ்டம் ஆஃப் காடா இருக்கு. இத ஒரு மனிதன் அறியாமல் இருந்தோம்னா நம்ம என்ன செய்யறோமா, அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை, அவருடைய ரத்தத்தை, அவரை நம்ம என்ன செய்யறோமா, காலின் கீழ் மிதிக்கிறோம்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 5:21 நம்ம பார்க்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம்னா என்னன்னே தெரியாது, ஆனா நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அவர்கிட்ட டிரான்ஸ்பர் ஆகி அவருடைய நீதி அனைத்தும், தேவ நீதி இன்னைக்கு எல்லாம் நமக்குள்ள அங்க டிரான்ஸ்பர் ஆனதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் சிலுவையில் நடந்த காரியமா இருக்குது. இதுதான் சிலுவையை பற்றிய உபதேசமா இருக்குது. பாதாளத்துல இருந்த அத்தனை வலிகள், எல்லா பெயின் எல்லாமே கிறிஸ்துவின் மேல அங்க சுமத்தப்பட்டிருக்கு. லிட்ரலா நம்ம இடத்த அவர் சிலுவையில அங்க சுமக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம மரணத்தை அவர் மரணம் அடைஞ்சதை பார்க்கிறோம். நமக்காக அவர் அங்க பாடுபடுகிறத நம்ம பார்க்கிறோம். நமக்காக அவர் அங்கே விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறத பார்க்கிறோம். இத நம்ம அறிஞ்சோம்னா நம்ம வேற எதையும் குறிச்சு மேன்மை பாராட்ட முடியாது. இன்னைக்கு உலகத்துல எதெல்லாமோ குறிச்சு மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த கிறிஸ்துவை நம்ம கண் முன்னாடி நிறுத்தி, இவ்வளோ தூரம் எனக்காக ஒருவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார்னா, அந்த அன்பை விட உலகத்துல எதுவும் பெரிதல்ல. எசேக்கியேல் 18:4 நம்ம பார்க்கிறோம், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். கிறிஸ்து பாவம் செஞ்சாரா? இல்ல. இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அவர் தன் மேல ஏற்றுக்கொண்டு, அவர் நமக்காக நம்ம இடத்துல இருந்து அவர் நமக்காக மரித்ததை நம்ம பார்க்கிறோம். இதுதான் சிலுவையை பற்றிய உபதேசம். சங்கீதம் 9:17 அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 9:17, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அந்த பாதாளத்துக்குள்ள, அங்க பாதாளம்னாலே தேவன் இல்லாத இடம், அதுதான் நான் பாதாளம். அந்த இடத்துக்குள்ள, இருளுக்குள்ள இருந்த நமக்கு நம்மை விடுவித்து வெளிச்சத்துக்குள்ள, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இதை தவிர, இதை விட வேற உலகத்துல நமக்கு மேன்மை பாராட்டுறதுக்கு என்ன இருக்க முடியும்? ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், அத அவர் ஏத்துக்கிட்டாரு. ஆனா அவருடைய கிருபை வரம் இன்னைக்கு நமக்கு எதை கொடுத்திருக்கு? இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன், எட்டர்னலா நம்ம அவரு கூட இருக்கிற உறவுக்குள்ள, இந்த உலகத்துல இருக்கும் போதே அந்த உறவுக்குள்ள நம்ம வரும்படியாக தான் அவர் அந்த சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் இருள்ல இருந்து என்ன செஞ்சிட்டோம்?
வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோம். நம்ம இருதயத்துல எப்ப அவரை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நொடி பொழுதுலயே இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. ஆனா எல்லாருடைய கண்களும் அந்த சத்தியத்தை அறியும்படி திறக்கப்படல. ஆனா இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்குது அப்படின்னா நம்முடைய முழு அத்தனை பேருடைய பாவங்களும் அவருக்கு உள்ள அங்க டிரான்ஸ்பர் ஆயிருச்சு. அப்போ அந்த பாவத்தின் விளைவுகளாய் இருக்கக்கூடிய பலவீனங்கள், வியாதிகள், என்னென்னலாம் குறைவுகள், மரணத்துக்கு உண்டான செயல்பாடுகள், இது எல்லாமே அவருக்குள்ள டிரான்ஸ்பர் ஆயிருச்சு. அப்ப இன்னைக்கு டோட்டலா we have been set free, விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அவருடைய நீதி நமக்குள்ள என்ன செஞ்சுட்டு அங்க டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ரோமர் 4வது அதிகாரம் அதுலதான் நம்ம பார்க்கிறோம். 16ல இருந்து 25 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அதுக்கு முந்தின வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். நம்ம பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். இதுதான் அந்த சிலுவையை பற்றின உபதேசம். ஒருவேளை எத்தனையோ குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல நம்ம மெசேஜ் கேட்டிருப்போம். ஆனா சிலுவையை பற்றிய உபதேசம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம ஆழமா தியானித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசம் மூலமாய் கிறிஸ்துவை பற்றும், அதாவது பிலிப்பியர் 3:9, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து, விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிற ஒரு நீதியை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நம்மளை தேவன் பார்க்கும் பொழுது மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் தான் நம்ம பார்க்கிறார். நம்மை பரிசுத்தமாய் பார்க்கிறார், நீதிமான்களாய் பார்க்கிறார், பாவம் இல்லாதவர்களாய் இயேசுவை போலதான் நம்மையும் தேவன் பார்க்கிறார். அதனால அந்த சிலுவையை பற்றின உபதேசம் அவ்வளவு முக்கியமா இருக்குது. அடுத்ததா சிலுவையை பற்றிய உபதேசம் வெற்றியை வெளிப்படுத்துகிறதா இருக்குது. அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மார்க்கு 15:37-38, இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. எதுக்காக? access, we have bold access, தைரியமா அப்பா கிட்ட போகும்படியாய் நமக்கு ஒரு பெரிய வெற்றி. அது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட போகணும்னாலே எல்லாருக்கும் ஒரு தயக்கம். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோங்கிற அந்த மனசாட்சியிலேயே, குற்ற மனசாட்சியிலேயே யாரும் தேவன் கிட்ட நெருங்க முடியல. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்ட அந்த நொடி பொழுதுல அந்த தேவாலய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆ கிழிஞ்சிருச்சு. அங்க ஒரு பெரிய வெற்றி நமக்காக அவர் ஜீவனை விட்டது நிமித்தம் அங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், மறுபடியும் நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாராம். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இட் இஸ் finished, எல்லாம் முடிஞ்சிருச்சு. முழு மனுக்குலத்துக்கோ என்ன தேவனோடு இணைக்கப்பட முடியாமல்
எதெல்லாம் இருந்ததோ அதை எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். இருளின் அதிகாரம் நம்ம மேல இன்றைக்கு நமக்கு மேல கிடையாது, பாவம் கிடையாது, சாபம் கிடையாது. இன்றைக்கு தேவனோடு கூட நம்ம ஒன்று இணைக்கப்படுகிற அந்த வேலையையும் அவர் சிலுவையில செய்து முடித்து விட்டார். யூ ஹவ் ஆல்ரெடி we have already got it. அவ்வளவுதான். எல்லாம் நமக்காக சிலுவையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை யார் ஒருத்தர் ஆவியில ரிசீவ் பண்ணி இந்த வார்த்தையாய் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ, அவங்க ஒன்றுல கூட குறைவுபடாமல் அத்தனை காரியங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பிலிப்பியர் 2வது அதிகாரம், அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை பிலிப்பியர் 2:5-8. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தேவனுடைய ரூபமா பரலோகத்திலே இருந்திருக்கலாம். அத அவர் பெருசா நினைக்கல. ஆனா தன்னை வெறுமையாக்கி, ஒன்றுமே இல்லாம தன்னை வெறுமையாக்கி அவ்வளவற்றையும் வார்த்தையினால கண்ட்ரோல் பண்ணுகிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட திருத்துவ தேவன்ல ஒருவர் நமக்காக அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாய் இந்த பூமிக்கு வந்தாராம். வந்து கீழ்ப்படிந்தவராய் இருந்தாராம். தம்மை தாமே மரண பரியந்தம் அவர் தாழ்த்துகிறவராய் இருந்தாராம். எதற்காக? நாம் அவரோடு கூட இணைக்கப்படும்படியாக. யோவான் 10வது அதிகாரம் 17-18 நம்ம பார்க்கிறோம். யோவான் 10:17-18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவின் இடத்தில் பெற்றுக்கொண்டேன். நான் என் ஜீவனை நான் மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியினால பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் என் ஜீவனை என்ன செய்ய முடியாது, என்கிட்ட எடுக்க முடியாது. நான் தான் என் ஜீவனை கொடுக்கிறேன். யாவிய ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்ன பிறகுதான் அவர் ஜீவன் அங்க போகிறத பார்க்கிறோம். ஒரு சொட்டு ரத்தம் உடம்புல இல்ல, ஆனா கூட அவர் ஜீவன் போகல. உடம்பு முழுக்க அங்க பிக்கப்பட்டு காயங்கள், எலும்பு வரைக்கும் தெரியுது. ஆனா கூட அத்தனை மணி நேரம் அங்க சிலுவையில் அவர் தொங்கி எப்போ அவர் ஆவிய கொடுக்கிறேன்னு சொன்னாரோ அந்த நொடி பொழுதுலதான் அவருடைய ஜீவன் அங்க கடந்து வெளியே போகிறத பார்க்கிறோம். அப்போ முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நமக்கு மேல இருந்த சாத்தானுடைய ஆளுகை முடிந்தது, பாவம் முடிந்தது, சாபம் முடிந்தது, இருளின் அதிகாரம் கிடையாது. இன்றைக்கு சாத்தானால நம்ம பக்கத்துல கூட நெருங்க முடியாத அளவுக்கு அவர் சிலுவையில நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் எத்தனை காலம் பிசாசு அப்படி செய்யறான், இப்படி செய்யறான், அவங்க அதை செய்யறாங்க, சூனியம் பண்றாங்க, இதை பண்றாங்க, அதனால எனக்கு இப்படி. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து எங்க போனாரு? அத மேன்மை பாராட்டலையே. 2 கொரிந்தியர் 4:4 நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அதுதான்
கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அது பிரகாசமா இல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்னு சொன்னா கூட நம்ம இருதயமும் மரணதும் குருடா இருக்கிறதுனாலதான் இன்னும் பயங்களுக்குள்ள இருக்கிறோம். எபிரேயர் 2:14 அதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழித்து விட்டார். மரணத்துக்கு அதிகாரியாய் பிசாசு இருந்தான். அவனை தன்னுடைய மரணத்தினால கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? அழித்து விட்டார். இதை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம விசுவாசிக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நம்ம மேன்மை பாராட்டுறோமா? இல்ல மாம்ச எண்ணங்கள் சொல்றது, டாக்டர்ஸ் சொல்றது, ரிப்போர்ட் சொல்றது, அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் மண்டைக்குள்ள ஏத்திட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? புலம்பிட்டு இருக்கோம். அவன் அழிக்கப்பட்டுட்டான். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினால அவர் அழித்து விட்டார். அவர் எதுக்காக மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானாரா? நம்ம மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருந்தபடியினால அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருந்து தன்னுடைய சரீரத்துல அவர் கொண்ட மரணத்தினால அவர் அந்த மரணத்துக்கு அதிகாரியானவனையே அவர் மரணத்தினால அவர் அழிச்சிட்டாராம். அப்ப எந்த சத்ரு இனி நமக்கு விரோதமாய் எழும்ப முடியும்? மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிறவனை அவர் அழிச்சே போட்டுட்டாராம். He destroyed. அடுத்த வசனம் சொல்லுது, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். மரண பயம் தான் இன்னைக்கு எல்லாருக்குள்ளயும் இருக்கு. இத சாப்பிட்டா அப்படி வந்துருமா, அது நடந்துருமா, இது நடந்துருமா, ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, இங்க எப்படி நடக்குது, இந்த 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 இடத்துல இந்த வியாதி பரவிட்டு இருக்கு. இப்படி எல்லாருக்குள்ளயும் ஒவ்வொரு விதமான ஒரு மரண பயம். இதுல அடிமைப்பட்டவங்களை விடுதலையாக்கும்படிக்குதான் அவர் மரணம் அடைஞ்சாராம். அந்த பிசாசை, மரண பிசாச அவர் என்ன செஞ்சிட்டாரு? அழிச்சு போட்டுட்டாரு. இதுதான் சிலுவையை பற்றிய உபதேசம். பாவம் உலகத்துக்கு வந்தப்போ அங்க முழு மனுக்குலமும் மரணத்துக்குள்ள போச்சு. ஆனா கிறிஸ்து மரித்த பிறகு அங்க முழு மனுக்குலமும் அங்க ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறத பார்க்கிறோம். ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. எதுவும் ஆயிற்று? கிறிஸ்து மரணம் ஒரு மனுஷன் மூலம் மரணம் வந்துச்சு, பாவம் வந்துச்சு, மரணம் உலகத்துல பிரவேசிச்சது. எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினாலே மரணம் எல்லாருக்கும் வந்தது போல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே அங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அத நம்புறோம்ல. ஆதாம் கிட்ட, ஆதாம் மூலமா பாவம் உலகத்துக்கு வந்திருக்கு. அப்போ இந்த 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் மூலம் நம்ம எதை பெற்றிருக்கிறோம்? நீதியை பெற்றிருக்கிறோம். அப்படிங்கிறத நம்மளால என்ன செய்ய முடியல? அத உள்வாங்க முடியல. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சுட்டீங்க, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்க நீதிமான். அதுதான் வார்த்தை சொல்லுது. எபிரேயர் 9:26 அதுல பார்க்கிறோம்,
அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அவர் இருந்த காலம்தான் கடைசி காலம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக அடிக்கடியாய் அந்த பழைய உடன்படிக்கை மாதிரி பலி செலுத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரே தரம் அவர் பலியிடப்பட்டதினால நித்திய நித்தியமாய் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து பூரணமான விடுதலை. ஏன்னா பாவம்தான் மனுஷனை தேவனிடத்துல நெருங்க முடியாம செஞ்சு அவன் மனசாட்சியே அவனை குற்றப்படுத்திட்டு இருந்தது. அந்த ஐக்கியத்துக்குள்ள அவனால வர முடியல. ஆனா இன்றைக்கு அவர் பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்து நமக்காக மரித்து தேவனுக்கும் நமக்கும் இருந்த அந்த நம்ம மனதுல சத்துருக்களா இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கொலோசியர் 1 நம்ம மனதுல நம்ம அவருக்கு சத்துருக்களா இருந்தோமா. ஆனா இன்றைக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் குற்றமற்றவர்களாய் அங்க கொலோசியர் 1:21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இன்னைக்கு நித்திய நித்தியமா திரியேக தேவனோடு கூட நம்ம ஒப்புரவாக்கப்பட்டுட்டோம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால அவர் சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்துல இருக்கிறது பூலோகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. அப்போ எவ்வளவு தூரம் சின் கான்சியஸ்ல இருந்தோமோ அவ்வளவு தூரம் இன்றைக்கு நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரன் ஆனேன். இன்னைக்கு எதை பிரசங்கிச்சுட்டு இருக்கிறோம்? 22 நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். இந்த சுவிசேஷத்தை விட்டு இந்த காஸ்பலை விட்டு வேற எந்த நம்ம நம்பிக்கைய வேற எங்கேயும் திருப்பக்கூடாது. அசையாத ஒரு நம்பிக்கை, ஸ்திரமா உறுதியா விசுவாசத்துல நம்ம நிலைச்சிருக்கணும். இல்ல கிறிஸ்து எனக்காக பலியாகி இருக்கிறார். இன்றைக்கு முழுமையுமாய் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். அவரோடு கூட நான் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். அங்க ஒரு பெரிய விக்டரி அங்க சிலுவையில நமக்காக அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்க பெரிய சாட்சி. The cross of Jesus, சிலுவையின் இயேசுவின் சிலுவை அங்க ஒரு பெரிய சாட்சியாய் நமக்கு நிக்கிறது. அவருடைய அன்பை நமக்கு அங்க வெளிப்படுத்துறத பார்க்கிறோம். அவர் ஒரு லாசருவை உயிரோட எழுப்பும் போது அந்த குடும்பத்துக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது. அவர் குஷ்டரோகிகளை சுகப்படுத்தும் போதும், குருடர்களுக்கு கண் பார்வையை கொடுக்கும் போதும், வியாதியஸ்தர்களை சுகமாக்கும் போதும், ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்துக்கு அங்க சந்தோஷம் உண்டாகுது. அங்க 5000 பேர் போஷிக்கும் போது 5000 புருஷர்களுக்கு அங்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 12,000 பேர் சாப்பிட்டு இருப்பாங்க. அவ்வளவு அந்த இடத்துல அவங்களுக்கு அதை கொடுக்க முடிஞ்சது. ஆனா அவர் சிலுவையில் ஒரே தரம் மரித்ததுனால முதல் ஆதாமின் குடும்பத்துல இருந்த ஒவ்வொருவரும் அவர் மூலமாய் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ரோமர் 10வது அதிகாரம் 13வது வசனம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். வெளிப்படுத்தல் 22:17.
ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். அப்ப அவருடைய மரணம் ஏதோ சாதாரணமான மரணம் இல்ல. எந்த ஒரு நாள்ல அவர் மரணம் அடைஞ்சாரோ அந்த நாள்லயே நம்ம என்ன செஞ்சுட்டோம்? மீட்கப்பட்டுட்டோம். சாத்தானின் பிடி இனி நம்ம நம்ம மேல அவனுடைய ஹோல்டு இல்லவே இல்லைங்கிறத நம்ம ஆழமாய் அறிந்து கொள்ளணும். அந்த அந்த திருடன், அவர் கூட சிலுவையில அறையப்பட்ட அந்த திருடன் கடைசி நேரத்துல அங்க மீட்பை பெற்றுக் கொள்ளுகிறத பார்க்கிறோம். அங்க சொல்றான் மற்ற 42வது வசனத்துல அந்த திருடன் சொல்றான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இயேசுவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். ஏன்னா உனக்காகவும் நான் மறிக்க போறேன். அவன் திருடன் தான். அந்த சிலுவையில கடைசி நிமிஷத்துல அவர் மேல விசுவாசம் வைக்கிறான். அவனுக்கும் அங்க மன்னிப்பு கொடுக்கப்படுகிறத பார்க்கிறோம். அங்க ஒரு இருதய கடினம் உள்ள ஒரு அங்க அந்த மிலிட்டரி ஆபீசர், மார்க் 15வது அதிகாரத்துல அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 15:39. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். அவன் அந்த அந்த சம்பவம் அங்க ஜீவனை விடும்போது அங்க நடக்கிற சம்பவம், உலகமே அங்க பயங்கரமான ஒரு பூமி அதிர்ச்சியும் அதுவும் இதுவும் எல்லாம் வருது. அத பார்த்த உடனே அந்த கல்லான இருதயம் உள்ள அந்த ரோம போர்ச்சு 100க்கு அதிபதியாகி அந்த அந்த மனிதன் அவன் சொல்றான், அந்த சீனை பார்த்துட்டு சொல்றான், மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை நமக்காக மரணித்து நமக்காக உயிர்த்தெழுந்து, இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்தப்போ நம்மையும் அவரோடு கூட கூட்டிக் கொண்டு உன்னதத்துல அவர் கூட நம்மளை உட்கார வைத்திருக்கிறார்னா, இதுதான் சிலுவையின் உபதேசம், கிறிஸ்துவை பற்றிய உபதேசம். அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்குது. அப்போ இதை யாரு சீரியஸா எடுக்கிறோம்? இன்னைக்கு இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை சீரியஸா எடுக்காததுனாலதான் இன்னும் நம்ம போராட்டங்களுக்குள்ள, பிரச்சனைகளுக்குள்ள, பலவீனங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். இதை எந்த ஒரு மனிதன் ஆவியில இத உள்வாங்கி அத அப்படியே அத நம்பி அவனுடைய எமோஷன்ஸ், அவனுடைய ஃபீலிங்ஸ், இன்னைக்கு காலையில மெடிடேஷன்ல நம்ம பார்த்தோம், அவருடைய வசனம் பரிபூர்ணமாய் நமக்குள்ளே வாசமாய் இருப்பதாக. கிறிஸ்துவின் வசனம், இதுதான் கிறிஸ்துவின் வசனம். நம்மளுடைய ஹார்ட், மைண்ட், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாத்துலயும் அவருடைய வசனம் நிரம்பி இருக்கிறப்போ கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கைய நாமும் வாழ முடியும். அப்போ சிலுவையை பற்றி அந்த செய்தி, அது அன்பின் செய்தி, அது மன்னிப்பின் செய்தி, அது ஒப்புரவாக்குதலின் செய்தியா இருக்கு, அது ஜெயத்தின் செய்தி, வல்லமையின் செய்தியா இருக்கு. அந்த செய்தி, அதனாலதான் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அந்த தன்னைத்தான் அப்படின்னா அந்த பழைய ஆதாமுக்குரிய உள்ள இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அதை என்ன செய்யணுமா, அந்த நான் அப்படிங்கிறத வெறுக்கிறது தான். அவரை மாத்திரம்தான் மேன்மை பாராட்டுறது. நான்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அது ஒருவேளை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். ரெண்டுமே நான்ல தான் இருக்கு. ஐ ஆம். இந்த ஐ ஆம எப்ப பிரேக் பண்றோமோ அப்பதான் நம்ம அவரை உண்மையாய் பின்பற்றுகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் சொல்றாங்க ஐ ஆம்
ஐ எம் நாட் வேல்யூபிள், ஐ எம் நாட் வர்தி, ஐ எம் நாட் ப்ரெஷியஸ். ஒருத்தர் என்ன செய்யறாங்க, ரொம்ப மேன்மையாய் தங்களை குறிச்சு என்றாங்க. இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது. அதுதான் தன்னைத்தான் வெறுக்கிறது. இல்ல, எனக்காக கிறிஸ்து எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார். இதுதான் மெசேஜ் ஆஃப் கிராஸ். இந்த செய்திய நீங்க எவ்வளவுத்துக்கு எவ்வளவு உள்வாங்கி நீங்க அதை தியானிக்கிறீங்களோ, அது உங்க வாழ்க்கையா மாறும்போது, இத தியானிக்க தியானிக்க தியானிக்கவே உங்க சரீரங்கள்ல இருக்கிற பலவீனங்கள் மாறும். ஏன்னா பாவத்தை அவர் டீல் பண்ணிட்டாருன்னா, பாவத்தின் நிமித்தம் வந்த அத்தனையும் அங்க சிலுவையில அது அறையப்பட்டிருக்கு. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன செஞ்சிட்டோம், குணமாகிறோம். குணமானீர்கள், ஆகிறோம் இல்ல, குணமானீர்கள். இதை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ரியலா இந்த வார்த்தையை நம்ம உள்வாங்கி நம்ம அதை பிலீவ் பண்றோமோ, அவ்வளவு தூரத்துக்கு நம்ம சரீரத்துல, நம்ம வாழ்க்கையில, பொருளாதார ஆசீர்வாதமா இருக்கட்டும், எந்த பகுதியா இருந்தாலும் இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் தான் நமக்கு தேவ பலனாய், தேவ ஞானமா இருக்குது. கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலம் நிச்சயமாய் உங்க கூட இடைப்பட்டிருக்கிறான்னு சொல்லி நான் நம்புறேன். இன்றைக்கு நம்ம தியானித்த இந்த காரியங்களை அப்படியே உங்க உள்ளத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒண்ணே ஒண்ணு, அப்படியே நீங்க உங்க இமேஜினேஷன்ல சிலுவையில் அறையப்பட்ட அந்த கிறிஸ்துவை நீங்க பாருங்க. லிட்ரலா அவருடைய கண்கள் உங்களைதான் பார்த்துட்டு இருக்கு. அது அப்படியே நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அதுதான் சத்தியம். இந்த சிலுவையில அறையப்பட்ட அந்த கிறிஸ்து, அவருடைய முகத்துல இருக்கிற சதை, அவர் உடம்புல இருக்கிற சதைகள் எல்லாம் பிக்கப்பட்டு அந்த எலும்பு வரைக்கும் தெரியுதா? அந்த சரீரத்தை பாருங்க. அது எதை வெளிப்படுத்துது, எதை நமக்கு சொல்லுது? இது எல்லாம் உனக்காக மகளே, மகனே, இதெல்லாம் உனக்காக. நான் எல்லாத்தையும் நான் சுமந்துட்டேன், நீ சுமக்க கூடாதுங்கிறதுக்காக. அதுதான் இந்த கிறிஸ்துவின் சத்தமா இருக்குது. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவினுடைய சத்தம் அதுதான். அவரை நோக்கி பாருங்க. அன்றைக்கு வனாந்தரத்துல அந்த பாம்புகள் கடித்த பொழுது அந்த வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி அதை பார்க்க சொன்னப்போ அந்த ஜனங்களுக்குள்ள இருந்த அந்த விஷம் மறைஞ்சு போச்சு. அதே போலதான் உயர்த்தப்பட்ட அந்த கிறிஸ்துவை நீங்க உள்ள ஆள் மனதுல இருந்து நீங்க பார்க்கும் பொழுதே உங்க சரீரத்துல இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும், எல்லா விஷத்தன்மைகளும், என்னென்னலாம் குறைவுகள் இருக்கோ அது எல்லாம் அது மறைஞ்சு போகிறத நீங்க பார்க்க முடியும். உங்க ஆத்துமாவில, உங்க சரீரத்துல ஒரு பரிபூரண விடுதலை. இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து அந்த முள்முடியிலிருந்து சூட்டப்பட்ட அவருடைய தலையிலிருந்து வடிகிற ரத்தம், அது உங்க பிரெயினுக்குள்ள இந்த ரத்தம் கடந்து வருது. இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய சிந்தனைகள்ல, எண்ணங்கள்ல எதெல்லாம் மேற்கொள்ள முடியலையோ அது எல்லாத்தையும் அவருடைய ரத்தத்தின் மூலம் நீங்க மேற்கொள்றீங்க. அந்த பலனை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. அவருடைய எலும்புகள் நமக்கு தெரியுது. அங்க வசனம் சொல்லுது, நீதிமானுடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. அவருடைய எலும்பை முறிக்கலையாம். அவருடைய எலும்புகள்ல அவ்வளவு பிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டா கூட அவருடைய எலும்புகள்ல
ஒரு பலவீனம் கூட இல்லைன்னா இன்றைக்கு நம்முடைய சரீரத்திலேயும் எலும்புகள்ல பலவீனங்கள் இருக்க முடியாது. நம்ம எலும்புகள் எல்லாம் இன்றைக்கு நினவுள்ளதாய் மாறுகிறது. இது அப்படியே உங்க சரீரத்து வரைக்கும் இந்த வார்த்தையை நீங்க ஃபீல் பண்ணும் போதே உங்க சரீரத்துல அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஒரு பெரிய விடுதலைக்கு நேராய் இன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்ட அந்த கிறிஸ்து உன் பலவீனங்களை நான் சுமந்துட்டேன், உன் நோய்களை நான் சுமந்துட்டேன், என் பிள்ளை நீ சுமக்க கூடாது, இத மாத்திரம் நீ விசுவாசி. இதுதான் தேவனுடைய சத்தம். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான், அவருடைய வசனமே சத்தியம் அப்படின்னு பார்க்கிறோம். அவருடைய சத்தம் அதுதான்னா, அவருடைய வசனம் பரிபூர்ணமாய் நமக்குள்ள வாசம் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஹார்ட், மைண்ட், நம்ம எல்லாம் அந்த வார்த்தை ஃபில் ஆகுது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் உச்சன் தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் அவர் கொண்ட தழும்புகளால நம்ம இப்பொழுதே குணமாகிறோம். ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாண்டிய ரத்தத்தினாலே நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். தமக்கு முன் வைத்திருந்த அவமானத்தை எண்ணாமல் அவர் சந்தோஷத்தை பார்த்தாராம். அந்த சந்தோஷம் யாரு? நம்மதான். என் பிள்ளை என்கிட்ட வந்துருவா, என் பிள்ளை என்கிட்ட வந்துருவா. பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களா இருக்கிறதுனால நானும் அதே மாம்ச சரீரத்துல போய் என் சரீரத்துல நான் மரணத்தை அனுபவிக்கிறேன், வலிய அனுபவிக்கிறேன், வேதனையை அனுபவிக்கிறேன், வியாதியை அனுபவிக்கிறேன், சாபங்களை அனுபவிக்கிறேன், பாவத்தை அனுபவிக்கிறேன். ஏன்னா என் பிள்ளை இதெல்லாம் அனுபவிக்க கூடாது. இதுதான் கிறிஸ்துவின் வசனம். இது பரிபூர்ணமா இன்றைக்கு நமக்குள்ள வாசம் பண்ணணும். அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! அவர் உடம்பு ஃபுல்லா பிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வலி வேதனை, ஆனா அவருடைய கண்கள்ல ஒரு சந்தோஷம் தெரியுது. சந்தோஷம் என்னன்னா, என் பிள்ளை இன்னைக்கு என் கூட ஒன்று சேர்க்கப்பட்டுருவா. இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். குமாரனையே கொடுத்த ஒரு தகப்பன். இந்த குமாரன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இதை விட வேற என்ன வேணும்? இந்த கிறிஸ்துவ மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டிருந்தாலே போதும். நமக்கு தேவையான அனைத்தும் வாழ்க்கையில வந்து சேரும். அதெல்லாம் குறிச்சு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதான். இன்றைக்கு நீதிமான்களுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த நாள்ல இருந்து இதை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம உள்வாங்கி விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்ம தலை மேல வந்து இறங்குகிறத நம்ம பார்க்கலாம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அது தங்கி இருக்கு. அவருடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும், அவருடைய பீந்து போன ஒவ்வொரு சதையும் அது சொல்லுது, மகளே நீ என்ன பாரு, மகனே நீ என்ன பாரு, உனக்காக தான் என் சரீரம் பிக்கப்பட்டிருக்கு, உனக்காக தான் என் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, உன்னைய முழுமையுமா நான் விடுதலை ஆக்கிட்டேன், மரண பிசாச அழிச்சிட்டேன், நீ ஜீவனோடு இருக்கும்படியா
இதை அப்படியே நீங்க உள்வாங்குற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு மகா பெரிய விடுதலை தேவன் கொடுக்கிறார். இன்னும் அத உங்களுடைய பர்சனல் பிரேயர்ஸ்ல நீங்க அதை அப்படியே அவரை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவர் நம்ம பார்க்க 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 வாழ்க்கையில எல்லா பகுதிகள்லயும் விடுதலை உண்டாகிறத நம்ம பார்க்க முடியும். நல்ல தகப்பனை, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் அப்பா, அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை, அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ அது தேவ பலனாய் தேவ ஞானமா இருக்குதுப்பா. அதை தியானிச்சிருக்கிறோம். உங்க அன்பை நாங்க இதுல அதிகமாய் நாங்க உணர்ந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இது அப்படியே இந்த வார்த்தைகளை உள்வாங்கி வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள தகப்பன் கிருபை தருவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த வார்த்தைகள் அவங்களுக்குள்ள பரிபூரணமாய் வாசமா இருக்கட்டும்ப்பா. எப்பொழுதும் இருதயத்துல உங்களை பாடி துதிக்கிற ஒரு ஆவியினால ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்கப்பா. அப்படியே நீ செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் மனதார உடைய பிள்ளையாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா ரூட்டாக கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடும். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.